நம்மால் அடிச்ச ஃப்ரீ கிக்க வச்சு சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 கிலோமீட்டருக்கு அந்த சைடுல இருந்து ஓடி வந்து குப்புன்னு அடிப்பான். பால் ஸ்டேடியம் தாண்டி வெளியே போய் மறுபடியும் உள்ள வந்து கோல் ஆயிரும். உலகத்திலேயே தரமான ஃப்ரீ கிக்னா அது அந்த ஃப்ரீ கிக் தான். அடிச்சா அடி, இடிச்சா இடிக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நம்ம ரொபர்டோ கார்லஸ் அடிச்ச ஃப்ரீ கிக் தான். பிரேசிலியன் செகண்ட் லீக்ல விளையாண்டு இருந்தாப்ல ரொபர்டோ கார்லஸ். கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பால்மேராஸ் வாங்குறாங்க. பால்மேராஸ் வாங்கி 2 லீக் அடிக்கிறான் தலைவன். ஆஸ்டன் வில்லா போறதா தான் பேச்சு இருந்துச்சு. ஆனா எப்படியோ போய் இன்டர் மிலான்ல தலைவன் சேர்ந்துட்டான். நீ விங் பேக் எல்லாம் விளையாட வேணா, சென்டர் மிட்ஃபீல்ட்ல விளையாடுன்னு சொல்லி ராய் ஹாட்சன் அங்க விளையாட வச்சிருந்தாப்ல. இதனால அப்செட் ஆன ரொபர்டோ கார்லஸ் முடியாது, நான் ஃபுல் பேக்கா தான் விளையாடுவேன்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் ரெக்வெஸ்ட் போட்டுட்டாப்ல. ரொபர்டோ கார்லஸ் வெறும் 24 மணி நேரத்துல டீல க்ளோஸ் பண்ணி தூக்கிட்டு போய் மட்ரிட்ல விடுறாங்க. அங்க போய் தலைவன் ராக்கெட்டா விட்டுட்டு இருந்தான். என்னத்த சொல்றது, ரைட் சைடுல பெக்கம், லெஃப்ட் சைடுல ரொபர்டோ கார்லஸ் எல்லாம் நடுங்கி போய் சுத்திட்டு இருந்தானுங்க. தலைவன் 3 UCL 4 லாலிகா அடிச்சிருக்கான். அது போக நேஷனல் டீம் கூட 2002ல ஒரு வேர்ல்டு கப்பையும் அடிச்சான். இந்த மாடர்ன் டே ஃபுல் பேக்ஸ் எல்லாம் இப்படி விளையாடுறதுக்கு முக்கியமான காரணம் ரொபர்டோ கார்லஸ். ஏன்னா அந்த காலத்துல எல்லா ஃபுல் பேக்ஸும் டிஃபென்சிவா தான் இருப்பாங்க, அட்டாக்ல எல்லாம் மோஸ்ட்லி இறங்க மாட்டாங்க. ஆனா ரொபர்டோ கார்லஸ் டிஃபென்ஸ்லயும் பக்காவா இருப்பாப்ல, அட்டாக்ல கொடூரமா இருப்பாப்ல. தலைவனோட ஃப்ரீ கிக் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்திலேயே எவனும் கிடையாது. 2007ல ரியல் மேட்ரிட்ல இருந்து போய் ஃபெனர்பாச்சே சேர்றாப்ல. அங்க ஒரு 3 வருஷம் தலைவன் விளையாடுறான். அங்கிருந்து கொரிந்தியன்ஸ் போறான், அங்க ஒரு வருஷம். ரஷ்யன் டீமான ஆன்சில பிளேயர் கம் மேனேஜரா இருக்காப்ல. அதுக்கப்புறம் தலைவன் ரிட்டையர் ஆயிட்டான்.